ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் காலை உணவாகவும் கொடுக்கலாம், நைட்லேயும் கொடுக்கலாம். முக்கியமாக நிறைய பேர் நைட்டு தான் கேட்குறீங்க டின்னர் ரெசிபி சொல்லுங்கள் நிறைய அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு வயசுலேருந்து எல்லா குழந்தைக்கும் கொடுக்கக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரே ஒரு இட்லி எடுத்துருக்கிறேன். உங்கள் குழந்தை எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இட்லியை கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இருக்கு இல்லையா, அதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு பசும்பால்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா வெயிட் ஏறும். ஸோ அது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பேக்கெட் பால் கொடுக்குறீங்கன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் பசும்பால், அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு எதுவுமே பசும்பால்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி வரும், செரிக்காமல் போகும், வாமிட் பண்ணுவாங்க. அதனால் பசும்பால்லாம் ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அடுத்தது நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இது நல்லா பழுத்த வாழைப்பழம். நல்லா நம்ம இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட மேஷர் இருந்தால் மேஷர் வச்சு கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் மிக்சியில் போட்டு இதில் எதையுமே மிக்சியில் போட்டு அடித்து கொடுக்காதீங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு பவுடர் சேர்க்க போகிறேன். நீங்கள் நட்ஸ் பவுடர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். பட் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வாழைப்பழம்லாம் நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா முந்திரி, பாதாம், அப்புறம் குங்குமப்பூ, கொஞ்சமாக பொட்டுக்கடலாம் சேர்த்து அரைச்சி ஒரு பவுடராக பண்ணி வச்சுருக்கேன் நான். இதை நான் ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்து இதோட சேர்த்துக்கிறேன். இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா இப்போ 1 கப்பு பாதாம்னா அரை கப்பு முந்திரி, 1/4 கப்புக்கும் கம்மியாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி, அதாவது பவுடர் பண்ணி நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சமாக இதோட சேர்த்துக்கிறேன். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா பால், கூழ் ஏதாவது செய்கிறீங்க, இல்லைனா சத்துமாவு கொஞ்சம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ தம்பிக்கெலாம் அதுதான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால தான் நான் அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்தது நான் பார்த்திங்கன்னா ஊற வச்ச இட்லி இருக்கும் இல்லையா, அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நட்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணணுன்றதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி வாழைப்பழம்லாம் கொடுக்கலாம், அப்புறம் நிறைய பேர் காரமே சாப்பிட மாட்டாங்க என்னோடய குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கும் நான் என்ன குழந்தைங்களை எப்படி காரம் பழக்கப்படுத்துதுன்றதை பற்றி வீடியோலாம் போட்டிருக்கேன். இது மாதிரி நிறைய வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா ஊட்டி விடலாம் குழந்தைங்களுக்கு. இதை டின்னராக கொடுக்கும்போது ரொம்பவே பெஸ்ட்டு. ஆனால் சளி பிடிச்சிருக்கும் போது வாழைப்பழம் மட்டும் இல்லை, எந்த பழமும் கொடுக்காதீங்க. நிறைய பேர் கேட்குற டவுட்டே அதுதான். சளி பிடிச்சிருக்கும் போது வாழைப்பழம் கொடுக்கலாமா, சளி பிடிச்சிருக்கும் போது ஆப்பிள் கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க. சளி பிடிச்சிருக்கும் போது பழங்கள் கொடுக்கறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி நீங்கள் ஏதாவது சூடாக கொஞ்சம் கூழ் மாதிரி, கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், இட்லி கொடுக்கலாம், அந்த மாதிரி மைல்டாக கொடுங்க, அதுவே போதும். இது நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் டின்னராக இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.